நிகழ்தகவு. அம்மாவை எங்கே என கேட்டு அழுத பிள்ளைகள். தாய் மாமன் வீட்டிற்கு சென்றதாக மழுப்பல் பதிலளித்த தந்தை. போலீசார் வந்து மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மனைவியின் கழுத்தை நெரித்துக் கொன்று பிளாஸ்டிக் கவரில் சுற்றி குப்பை கிடங்கில் புதைத்த கொடூர கணவன். மனைவியை கணவன் கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? அம்மா எங்கப்பா வீட்டுக்கே வரல, எங்க தான் போயிருக்காங்கன்னு 2 நாளா கேட்டு பிள்ளைகள் அழுதுருக்காங்க. அவங்களுடைய தாய் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா முகமது ஷாகித் குரேசி. எங்களை விட்டுட்டு தனியா அம்மா எங்கேயுமே போனதில்ல, நீங்க பொய் சொல்றீங்க, எங்க கிட்ட ஏதோ மறைக்கிறீங்கன்னு அப்பா கிட்ட கேட்ட பிள்ளைகள் அம்மாவை 2 நாளா காணோம்னு சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க பர்ஹீன் குரேசி எங்க, எதுக்காக பிள்ளைகள் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்பவும் வெளியூர் போயிருக்கிறதா சொன்ன கணவன் மனைவி இருக்கிற இடத்தை சரியா சொல்லல. அதனால கோபமான சொந்தக்காரங்க, இனி இவர்கிட்ட கேட்டா வேலைக்காகாது, நாம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி கேட்டாதான் சரியா இருக்கும்னு போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து நேர்ல வந்த போலீசார் துருவி விசாரிச்சப்போ முகமது ஷாகித் குரேசியால சமாளிக்க முடியல. அதுக்கு பிறகுதான் மனைவிய என்ன செஞ்சாரு அப்படிங்கிற அதிர்ச்சி விஷயத்தையே சொல்லி இருக்காரு. ஜெய்ப்பூர் சாஸ்திரி நகர் பக்கத்துல ஹரிஜன் பஸ்தியில உள்ள 37 வயசான முகமது ஷாகித் குரேசி 26 வயசான பர்ஹீன் குரேசிய கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. பதரணா பகுதியில் உள்ள பழைய பொருட்கள் மறு சுழற்சி செய்யற ஒரு ஸ்கிராப் கிடங்குல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு கணவன். தினமும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மனைவிய அடிச்சு உதைச்சதோட குடிக்கிறதுக்கு பணமும் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. நானே வேலைக்கு போறதில்ல, சாப்பாட்டுக்கு உங்களை எதிர்பார்த்து இருக்கேன், அப்படி இருக்கும்போது எங்கிட்ட பணம் கேட்டா நான் எங்க போவேன்னு சொன்ன மனைவி, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு மது குடிச்சு பணத்தை அழிச்சா என்ன அர்த்தம்னு மனைவியும் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ தலை நிற்காத மது போதையில இருந்த கணவன் மனைவியோட கழுத்தை நெரிச்சிருக்காரு. அதுல மயங்கி கீழே விழுந்ததும் துண்டால கழுத்தை இறுக்கி கொண்டிருக்காரு. இரவு நேரத்துல சண்டை நடந்ததால பிள்ளைகள் தூங்கிட்டாங்க. அடுத்து விடிஞ்சும் விடியாமலும் மனைவியோட சடலத்தை அரை நிர்வாண கோலத்துல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி தான் வேலை பார்க்கிற ஸ்கிராப் கிடங்குக்கு கொண்டு போன கணவர் அங்க குப்பை கிடங்கு பக்கத்துல குழி தோண்டி புதைச்சிட்டாரு. அம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு 2 நாள் மழுப்புன முகமது ஷாகித் குரேசியால 3வது நாள் சமாளிக்க முடியல. எல்லா உண்மையையும் வாக்குமூலமா கொடுத்த பிறகு குறிப்பிட்ட அந்த குப்பை கிடங்குக்கு போய் மனைவியுடைய சடலத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீசார் கணவனை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. குடியை கெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. நிகழ்தகவு.